கேப்டா சேனல் இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயர் தான் இன்றைக்கி. ஸோ நான் வந்து ஒரு கெட் ரெடி vlog பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் லைட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு காட்டுற அவ்வளோ இல்லை பூஜாரம். அப்புறம் வெளியே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி ஆனால் அண்ட் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். பர்த்டே இது நான் வந்து மிந்த்ராவில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கான்னு சிம்பிளாக தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இங்கே மடிக்க வச்சனால மடங்கிடுச்சு. ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட் போடலான்னு தான் நினச்சேன். இன்னைக்கு தண்ணி இல்லை, ஸோ அதனால் நான் வந்து குளிச்சுட்டேன். பட் தலைக்கு மட்டும் நான் குளிக்கலை, என்னோடய இருக்குது. ஸோ இப்போ என்னையோட இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். என்ன நீங்களே பாருங்கள், அது நீங்கள் கூட பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். எங்கள் அம்மாவே பண்ணுவாங்க அது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து நேர்வாக எடுக்கிறேன். ஒழுங்கு வந்துருக்கு, போன வாக்கு மாதிரி எடுத்து வச்சிருக்கு. நான் எங்கள் அம்மாட்ட போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்னு தெரியல. எங்கள் அம்மாட்ட போய் உணவாக்கு எடுத்துகிட்டு வரேன். சாரி, நான் வந்து கோணவாக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நேர்வாக்கம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் நான் இந்த அருகே எடுப்பேன். ஸோ இது வந்து சீரியல்ஸில் ட்ரை பண்ணுவாங்க. அது நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அவ்வளோலாம் பண்ணல, ட்ரை பண்ணுவாங்க, நம்ம பண்ணுவோன்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து கிளிப்ஸ் வேணும், கிளிப்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக போட்டுருவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு உங்களுக்கு அவ்வளோவா சுருட்டை வர்றது தான், பட் நீங்கள் பார்த்து பண்ணணும். பார்த்தீங்களா? நான் வந்து கிளிப்ஸ் எடுக்கலாம். ஸோ நாங்கள் போய் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கெட் ரெடி vlog இப்படி லாங்காக போகுது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ நான் வந்து வேறு இதில் போடுறேன். ஸோ நான் இப்போ போய் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கிளிப்ஸ் எடுத்தாச்சு, வாங்க போய் போகலாம். வாங்க போய் பண்ணலாம் போகலான்ங்கிறேன். ஸோ சீட் எங்கிச்சு மம்மி வந்து ஈக்குவலாக போட்டு விட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்படியே அம்மாட்ட பின்னிக்கிட்டேன். இப்போ நான் வந்து லப்பர் பேண்ட் தான் போட்டுட்ருக்கேன். இந்த லப்பர் பேண்ட் போடுறது எனக்கு ஒரு பெரிய வேலை, ஏன்னா இதுவே எனக்கு வராது. வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு க்ரீம் தான் நான் தேடணும். ஸோ அதுதான் நான் தேடிருப்பேன். நினைக்கிறேன் சபா மெட் க்ரீம். நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அந்த க்ரீம் தான். இப்போ அது காணுங்க, புது க்ரீமு எங்கே விட்டானே தெரில. ஸோ பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இங்கே தான் நான் நிறைய வைப்பேன். க்ரீமு எல்லாம் அப்படியே போட்டு போயிடுவேன்.
அதிகமாக. ஏதாச்சும் அவசரமாக ஸ்கூல் போகணும் இங்கே அப்படியே வச்சுட்டு போயிருக்கணும். இங்கே இருக்கணும் பைக் ஸோ பரவாயில்ல. என்கிட்ட வேறு க்ரீம் போட்டு லைட்டாக டச்சப் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு ஃபுல்லாத்தையும் செய்கிறேன். நான் இன்னும் ஹோம் டூரே போடல. அது ஒரு நாள் கண்டிப்பாக போகிறேன். என் ஃப்ரெண்டு கூட போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. ஸோ வந்து எங்கள் அண்ணா டான்ஸ் ஆடிட்டுருக்கான். 2 ஃபோட்டோ கிடச்சிருக்கு, காட்டுறேன். ஸோ சின்ன வயசில் எங்கள் அண்ணன் இப்படி தான் இருப்பான். செல்லம் மங்களாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் அண்ணன் இதுதான் எங்கள் அண்ணா. ஸோ சின்ன வயசில் இப்படி இருக்கும். எப்படி ஆடிட்டு இருக்க பாருங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபோட்டோக்கு நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இனிமேட் நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ நம்ம போடலாம். ஸோ இப்போ நான் போய் என்னோட மேக்கப் பண்ணலாம். ஸோ திங்ஸ் ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். நான் வந்து திங்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் தான் மெயின்னால நான் போய் திங்ஸ் எடுத்து வரேன். ஸோ நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எடுக்கிறது தெரியுற மாதிரி வைக்கிறேன். இங்கே தான் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இந்த ஷெல்ஃபில். ஸோ நான் எடுக்கிறேன். நான் என்னோட எல்லா தேவையான எல்லா ஐட்டமும் எடுத்துட்டேன். ஆனால் இவ்வளோ எடுத்துருக்காதீங்க, அவ்வளோதான். ஐயோ, நான் வந்து ஃபவுண்டேஷன்லாம் போடவே மாட்டேன். வாங்கியிருக்கோம், பட் தட்ஸ் ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன் தான் போடுவோம். இங்கே ரிலேட்டிவ் அவங்களுக்கு தான் போடுவோம். ஸோ இது வந்து வேறு க்ரீம். இது வந்து பேபிக்கு இருக்குது, பட் நான் இது வாங்க மாட்டேன். ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதுவும் ஆயிலியாக தான் இருக்கும், பட் நான் அது போட்டே பழகிட்டேன். ஸோ இது வந்து எங்கள் மம்மி யூஸ் பண்ணுவாங்க. மம்மியெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மம்மி யூஸ் பண்ணுவாங்கன்னா மம்மி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ட்ரைனஸ் கூட போடலாம். இவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய எடுத்துட்டேன். நான் வந்து என்னோட நெக்கும் போட்டுட்டேன். கிணத்துல ஓட்டேன். எனக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது நான் இன்றைக்கி தான் போகலான்ட்டு இருக்கேன். நேற்று நான் போகலை ஆக்சுவலி. ஸோ நான் வந்து இன்றைக்கி தான் போகணும். இப்படி வச்சுட்டு ஐயோ, ஓகே. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த க்ரீம் என் பேபிக்கும் இருக்குது, பட் பேபி நாங்கள் வாங்கலை. ஸோ இதுதான் இருக்குன்னா நான் இது போட்டுட்டேன். அந்த க்ரீம் கலைஞ்சதுனால நான் இது போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு உங்களோட சாய்ஸ் தான், பட் அது எனக்கு பெட்டராக தோணுச்சு. செபாமெட் மாதிரி நல்லா ரொம்ப ட்ரை ஸ்கின்னாகவும் இருந்துச்சு. ஒரு மாதிரி லைட்டாக பிளாக் அங்கங்கே இருந்துச்சு. ஸோ அது போட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இந்த ட்ரைனஸும் இல்லை எல்லாமே போயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபேஸ் அண்ட் பாடிக்கு தான் போட்டிருக்காங்க. ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது போடலாம். அடுத்ததுக்கு நம்ம போய் பார்க்கலாம். நான் வந்து காம்பேக்ட் பவுடர் தான்
இந்த பவுடர் நான் வாங்கியிருக்கோம். நான் வந்து பேர் பவுடர் வாங்கணும். இப்போ நம்ம போட்டுடலாம். ப்ரஷ் ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த ப்ரஷ் வாங்கினதுலேருந்து நான் வந்து இந்த ஒரே ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் யூஸே பண்ணதில்லை. இந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் ஐஷேடோ வாங்கினதுக்கப்புறம் தான் போடணும். ஃபவுண்டேஷன் பாருங்கள் அப்படியே இருக்குது. இங்கே வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே இருக்குது. புதுசு வாங்கின மாதிரியே இருக்குது. அப்படியே தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ரோஸ் இருக்குது. ரோஸ் வச்சுருக்கலாமோ அப்படி நல்லா இருக்குது. இதில் வைக்கிறேன். புதுசு வாங்கினது. ப்ளஷ் வந்து தீர்ந்து போச்சு. நான் வாங்கணும். ஸோ எப்படியாச்சும் எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நான் போடுறது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கூலில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அம்மனுக்கு ஃபவுண்டேஷன் நைட்டாக போட்டுடுவாங்க. ரொம்ப கிராண்ட் இருந்தால் தான் போடுவாங்க. நான் ஸ்கூலுக்கு எப்படி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடுவேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த என்னோட இந்த இயரிங் கூட இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகும்னா, பட் அதனால் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட செட் வந்து இங்கே இங்கே இருக்கு. உங்களுக்கு இது ஒரு செட்டு இருக்கு. இதோட செட்டும் இருக்கு. ஜிமிக்கி மாதிரி ஆடுது. நம்ம நின்று பார்க்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அழகா இருக்கு. நம்ம மிரர் கிட்ட போகலாம். மிரர் கிட்ட போனால் தான் நமக்கு தெரியும். லைட்டாக ஓகேவா இருக்கு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக பிளாக். இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது ஒரு ஓகேவாக இருக்குது. பட் இது எனக்கு செலக்டில் இல்லை. ஏன்னா இது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நிறைய தட்டி போட்டுக்கலாம். இது நான் போடுறதில்ல. இது எனக்கு ஒரு ஐடியாவில் இருக்குது. லைட்டாக அழகாக இருக்குது. தெரியல. லைட்டாடி மாட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா இல்லை. இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் மம்மிக்கிட்டே கேட்கலாம். 3 சாய்ஸ் இது நல்லா இருக்கும். பட் இது நானே வேணாம் சொல்லிடுறேன். இந்த 2 சாய்ஸ் எனக்கு எது நல்லா இருக்கும்னு நான் போய் கேட்டு வந்துடுறேன். மம்மி வந்து அதெல்லாம் லைட்டாக வெயிட்டாக இருக்கும். ஸோ பட் எனக்கு இதுதான் தோணுச்சு. சரி நான் போய் மாற்றிட்டு வர போகிறேன். மாற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இயரிங்ஸ் நான் வந்து கழட்டிட்டேன். இப்போ இதுதான் போட போகிறேன். நல்லா இருக்குது. பட் தூங்குது. அப்படி தூங்குது. காதில் வலிக்குது. பரவாயில்ல. இங்கே வரைக்கும் இருக்கு. நானும் ரெடி ஆகிட்டேன். எங்களோட ஹவுஸ் டெக்கரேஷன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட செபாமெட் க்ரீம் போட்டேன். அதுக்கப்புறம் தான் அது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த காம்பேக்ட் பவுடர் போடுவேன் நான்.
என்னோடய ட்ரெஸ்ஸு 2 நாள் ஆயிரும். ஸோ இந்த படாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணி நான் உட்காந்துருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, லைட்டாக ப்ரைட்டாக இருக்குது. இது வந்து ரெவல்யூஷனோட பிராண்டு. இங்கே எல்லாமே ரெவல்யூஷன் தான் வாங்கியிருக்கோம். இது மட்டும் என்னன்னு தெரியல, ஃபவுண்டேஷன், பட் எல்லாமே நாங்கள் ரெவல்யூஷன் தான் வாங்கியிருக்கோம். பட் என்கிட்ட ப்ளஷ் அப்படி இருக்கோம், ஹைலைட்டர் இவ்வளோ இருக்கும், நிறைய இருக்கும். சில டைம்ஸ் நானே மேக்கப் பண்ணிட்டேன், அதான் என்னோடது. போட்டாச்சு. ஸோ இப்போ நான் வந்து கன்சீலர்லாம் அப்போ போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி போடுறது முன்னாடி கன்சீலர் நான் போடுறதில்ல. ஸோ அது ரொம்ப மாதிரி லிக்விடாக இருந்தாலும் நான் போடுறதில்ல. நாங்கள் நார்மலாக குட்டி செட்டிங் ஸ்ப்ரே தான் வாங்கியிருக்கோம், எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கேச்சஸ் நான் எனக்கு செட் ஆகுது, நல்லா இருக்கான்னு சொல்லு தெரியாது. பரவாயில்ல. நான் என்ன பண்ணுவேன், ப்ளஷ் போடணும். நான் ஹைலைட் போடல, எனக்கு போட்டால் ப்ளஷ்ஷே மறைஞ்சிருக்கு. நான் வந்து போடல, சொட்டையாக இருக்குது கைஸ். சொட்டையை மறைக்கணும். பரவாயில்ல, வந்து ப்ளஷ் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை இதில். ஐயோ தெளிச்சிச்சு, லைட்டாக வந்துருக்கு. ஐயோ வந்து நிறைய ப்ளஷ் போடுவேன். ஓகே போதும், பார்க்கலாம். இதுதானே கையிலே உள்ள ப்ரஷ் இருக்கு. இப்போ நான் வந்து ப்ளஷ்ஷெல்லாம் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன், எனக்கு வந்த மாதிரி போட்டிருக்கேன் நான் வந்து. பட் நான் இன்னும் போடுவேன், நான் இன்னும் போடணும். ஸோ இந்த இடத்துல நல்லாவே பிரைட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே உட்காந்து போகிறேன். நம்ம அங்கேயே போய்க்கலாம், இங்கே நல்லா தான் இருக்குது. நம்ம அங்கேயே போய் உட்காந்துக்கலாம். சரி நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம். என்னடா இவன் மாற்றி மாற்றி பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ப்ளஷ் நம்ம எடுத்தாச்சு, ப்ளஷ் நம்ம எடுத்தாச்சு. ஆமாடி, நான் போய் மிரரில் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே வரல. ஐயோ எங்கெங்கெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா.
ஓகே போட்டேன். பட் ஹைலைட்டர் அவ்வளோதான் போட்டு காஜல் தான் போட்டணும். ஸோ காஜலுக்கு நான் வந்து நார்மல் காஜல் தான் என்ன உள்ளே போடணுன்னே தெரில. அங்கே ப்ளஷ் இருக்குது, ப்ளஷ் எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ப்ளஷ் எடுத்தாச்சு, நம்ம உள்ளே போட்டுடலாம். நான் வந்து காஜல் தான் போட போகிறேன். ப்ரைட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, நான் போய் போட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. ஒரு டிஸ்கஷ் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் கசும்பாக இருக்கும். ஏசி வாங்குற கசும் போயிட்டு இருக்கு. கசும்பு கொஞ்சம் வெளியே வச்சிருவான். ஏசி வாங்கிடலாமா? வேர்க்கு முடியல. ஸோ எங்களுக்கு ரொம்ப காற்றே வரல இந்த ரூம்ல. அங்கே போட்டால் காற்றே வராதுடா. இங்க லைட் இந்த லைட் வேணாம். இந்த ரெண்டு லைட் ஸ்ட்ரிப் ஆட்டம் இருக்குல்ல, உங்க மேல எல்லோ கலர் கீழே ஏசி வாங்க போறோம். ரொம்ப குட்டியா எங்க அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க கடைசியில. வாங்குறோமா? நான் அப்படியே வச்சுட்டு வந்துடுறேன் பிந்திய. எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நானே ரொம்ப அழகா இருக்கு, நானே சொல்றேன். ஓகே, இப்போ நான் ரெடி ஆயிட்டேன். நான் ரொம்ப அழகாக இருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பேங்கிள்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் பேங்கிள்ஸ் போட்டு நம்மளோட ரெடியை நான் முடிச்சுக்கலாம். ஏசி போட்டி ஆகும் நம்ம. என்னால் முடியல கைஸ். என்னன்னா ரொம்ப வேர்க்குது இங்கே வேற ரொம்ப அவ்வளோ ஒன்றும் இல்லை. நானே டிஷர்ட் கழட்டிட்டு தான் நைட்டே படுக்கிறேன். ஆனால் அவ்வளோ வேர்க்குது இங்கே. இப்போ தண்ணி வேற பிரச்சனை. அவ்வளோ ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி, இப்போ நான் போயிட்டு இதை வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் வரேன். கால் வலிக்குது. அம்மாடி, பெட்டு மேலே நடந்து வலிக்குதுன்னு நினைக்கிறேன். முட்டி நல்லா வலிக்குது. ஸோ இப்போ நான் பேங்கிள்ஸ் எடுத்து போட்டேன்னா என்னோட முடிஞ்சு. பேங்கிள்ஸ் நாங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு இது மேட்சிங்காக இருக்குமான்னு தெரில. என்கிட்ட இன்னொரு பேங்கிள் இருக்கும், பட் ரெட் கலரில். பட் அது எங்கே போயிருக்குன்னு தெரில. ஸோ பார்க்குறேன், இங்கே உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை லைட்டாக கசாமுசான் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காம சப்ஸ்கிரைப்